கடந்த 25ஆம் தேதி மாலை இலங்கையில் நம்ம இசைஞானி இளையராஜா அவருடைய மகள் புற்று நோயால் கடந்த சில மாதங்களாக பாதிக்கப்பட்டு கடைசியாக அதில் இருந்து மேலவே முடியாமல் நிரந்தரமாக எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து பவதாரணி அவங்கள இன்னைக்கு மண்ணுக்குள் வைக்க போகிற அந்த நிகழ்வு நடக்க போகுது. ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவம் நேற்று நடந்திருக்கு. ஸோ இதனால் அந்த பகுதிகளில் கூடியிருந்த மக்கள் எல்லாருமே பயந்து அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பரபரப்பான சம்பவம் தற்போது நடந்திருக்கு. அதாவது நேற்று இலங்கையில் இருந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் இளையராஜா மகள் அவங்களுடைய உடல் வரவழைக்கப்பட்டிருக்கு. அங்கே இளையராஜா அவருடைய வீட்டிலேயே வைக்கப்பட்டு கடைசியாக முக்கிய பிரமுகர்கள் அவங்க எல்லாருமே கடைசி மரியாதை செலுத்ததுக்கு அப்புறமா நேற்று இரவு புறப்பட்டு இன்று அதிகாலை அளவில் இளையராஜா அவருடைய சொந்த ஊரான தேனி அங்க பவதாரணி அவங்கள கொண்டு செல்லப்பட்டு கடைசியா இளையராஜா அவருடைய மனைவி அவங்க பக்கத்திலேயே தான் பவதாரணி அவங்களுடைய உடலை தகனம் செய்யணும் அப்படிங்கிறது தான் திட்டமாக இருந்திருக்கு. ஸோ இதற்காக நேற்று இரவே தேனியில் இருக்கிற இளையராஜா அவருடைய துணைவியாருடைய இருப்பிடத்துக்கு பக்கத்திலேயே பவதாரணி அவங்களுக்கும் இருப்பிடத்தை தயார் செய்யும் வேலை மும்முரமாக நேற்று மாலையில இருந்தே அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இதில் அதிர்ச்சிகரமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இளையராஜா அவருடைய அந்த தேனி பண்ணை வீட்டில் தான் இளையராஜா அவருடைய துணைவியாரையும் தகனம் செய்யப்பட்டிருந்தது. ஸோ அந்த இடத்துல அவ்வப்பொழுது இரவு நேரத்தில் ஒரு விதமான அமானுஷ சம்பவம் அங்கே இருக்கிற மக்களை பீதி அடைஞ்சும் பயப்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விதமான அமானுஷ சம்பவம் அவங்களுடைய அம்மாவை தகனம் செஞ்ச அந்த நாளில் இருந்தே அந்த இடத்துல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் தேனியில் இருக்கிற இளையராஜா அவருடைய பண்ணை வீடு மனைவி தகனம் செய்த அதே இடத்துக்கு பக்கத்திலேயே தற்போது மகள் அவங்களையும் இளையராஜா அவர்கள் தகனம் செய்ய முடிவு எடுத்திருக்கிறது தற்போது அந்த பகுதி மக்களுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா கூறப்படுது. ஸோ அந்த வகையில் இன்று மாலை பவதாரணி அவங்களுக்கு கடைசி மரியாதை செலுத்தி அவங்க மண்ணுக்குள் வைக்க போற நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகிருக்கு.